Hey guys, this is Nifty Team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம்ன்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிரேக் ஈவன் லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் பையிங்க்கு தேவையான முக்கியமான அப்டேட் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. உதாரணத்துக்கு என்எஸ்எஸ் சைட்டில் போயிட்டு செல்லர்ஸோட மிக முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பார்க்கறது, அதை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ற வீடியோ, ஆப்ஷன் க்ரீக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சே மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்னு சொல்லக்கூடிய வீடியோ, இதெல்லாம் நம்ம சேனலில் அப்டேட்டில் இருக்குது. அதேமாரி நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம டெய்லி பிஇபி லெவலும் இந்த என்எஸ்சி சைட்டில் போயிட்டு செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸையும் நம்ம அப்டேட் பண்ணுறோம். இது உங்களுக்கு ரெண்டுமே ஃப்ரீயாக கிடைக்கும். இது ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தாலும் செல்லர்ஸாக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இன்றைக்கி கூட பாருங்கள், நம்ம 21,540ன்ற இடம் தான் நம்ம சப்போர்ட் சொல்லியிருந்தோம். கரெக்டாக பாருங்கள், மார்க்கெட் எங்கே திரும்பி இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? அதனால் அது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்பவே பவராக இருக்கும். ஓகேங்களா? அது பையர்ஸாக இருந்தாலும் செல்லர்ஸாக இருந்தாலும் ஆப்ஷன் ட்ரேடருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இதை தான் நம்ம வீடியோ கோர்ஸில் சொல்லி கொடுக்குறோம். ஆக்சுவலாக இந்த அட்வான்ஸ் லெவல் என்எஸ்சி சைட்டில் எப்படி எடுக்கிறது, இதை வச்சு அக்யூரஸியாக எப்படி ட்ரேட் எடுக்கிறது தான் நம்ம வீடியோ கோர்ஸில் சொல்லித்தரோம். இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருக்கலாம், எப்படி ட்ரேட் எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,580 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. நம்ம எப்போவுமே ஒரு 50 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். 50 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக 21,550 பக்கமாக இருந்தது. 21,550ன்றது மார்க்கெட்டோட சப்போர்ட், அதுதான். இன்னொன்று எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை. ஓகேங்களா? மார்க்கெட் 50 மினிட்ஸில் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே, ஆனால் எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை. எஸ்டர்டே லோவை தக்க வைக்கிறான். எஸ்டர்டே லோ கீழே போய் லோக்குள்ளேயே வந்துடுச்சு. சேம் நேற்று சினாரியோ. நேற்றும் என்ன நடந்ததுன்னா, மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே, அதாவது எஸ்டர்டே லோவுக்கு மேலே ஓப்பன் ஆகி எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி திருப்பியும் எஸ்டர்டே லோவுக்குள்ளேயே வந்துடுச்சு. சேம் அதே சினாரியோ தான் இன்றைக்கும். எஸ்டர்டே லோவுக்கு மேலே ஓப்பன் ஆகி எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி திருப்பி எஸ்டர்டே லோவுக்குள்ளேயே வந்துச்சு. ஓகேங்களா? சேம் நேற்று சினாரியோ தான். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எஸ்டர்டே லோ பிரேக் ஆகி லோ உள்ளே வந்தாலும் சரி, எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகி ஐ உள்ளே வந்தாலும் சரி, மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிரேக் ஆகும், மூவ் ஆகும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, அந்தந்த இடத்துல தான் செல்லர்ஸ் அவங்க ஒரு ஸ்ட்ரைக்கை செல் அடித்து வச்சுருப்பாங்க. இப்போ செல் பண்ணும்போது மார்க்கெட் மேலே திரும்பிச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஓகேங்களா? அப்போ அவங்க பயந்து அவங்களுக்கு லாஸ் வரும். அவங்க பொசிஷனை கட் பண்ணுவாங்க. செல் பண்ணவங்க பொசிஷனை கட் பண்ணால் பை பண்ணுவாங்க. அதனால தான் மார்க்கெட் ஃபோர்ஸாக மேலே போகிறது. ஓகேங்களா? இதை மைண்டில் வச்சிங்க. இதை நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா 50 மினிட்ஸில் மார்க்கெட் எஸ்டர்டே லோவை கட் பண்ணாமல் மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருந்த மார்க்கெட் எஸ்டர்டே லோ பக்கமாக இருந்த மார்க்கெட் ஓப்பனை தாண்டிடுச்சு. ஓகேங்களா? மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட். ஓகேங்களா? ஆனால் இன்சைட், ஓகேங்களா, இன்சைட் மார்க்கெட், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே தான் இருந்தது மார்க்கெட்டு, இன்சைட் மார்க்கெட். ஓகேங்களா? அப்போ பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே லோ பிரேக் ஆகல. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அதை எத்தனை மணிக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 9:40 போல். ஓகேங்களா? எக்ஸாக்டாக மார்க்கெட் இருந்த இடம் எது அப்படின்றது 21,580. ஓகேங்களா? இப்போது நம்ம ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னா ஒரு 50 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருக்கோ அதை வச்சு தான் நம்ம இந்த மணி யார், கால் இந்த மணி யார், புட்டு இந்த மணி யாருன்னு பார்த்து நம்ம எடுப்போம். நம்ம 15 நிமிஷத்தில் என்ட்ரி எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா மார்க்கெட் எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை. எஸ்டர்டே லோ பிரேக் ஆகிருந்தால் கண்டிப்பாக நம்ம இந்த மணி புட் ஆப்ஷன் தான் பார்த்துருப்போம். லோ பிரேக் ஆகலை, வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? வெயிட் பண்ணும்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் ஓப்பனை பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஓப்பனை பிரேக் பண்ணி லோவை பிரேக் பண்ணல. மெயின் நம்ம அந்த லோ கிட்டே இருக்கும்போது வெயிட் பண்ணணும். எப்போவுமே லோவை பிரேக் பண்ணுறானா இல்லை லோ உள்ளே வரானா அப்படின்ட்டு அதை வச்சு தான். லோவை பிரேக் பண்ணால் நம்ம புட் ஆப்ஷனை பார்த்துக்கலாம். லோவை பிரேக் பண்ண முடியாமல் லோ மேலே லோ உள்ளே வரான் அப்படின்னா கால் ஆப்ஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதேமாதிரி தான் ஹையில் இருக்கும்போது ஐயை உடைச்சான் அப்படின்னா காலை சூஸ் பண்ணலாம். ஐயை உடைக்காமல் ஐ உள்ளே வரான் அப்படின்னா புட் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சேம் அதே சினாரி தான். லோ கிட்டே இருக்கும்போது லோவை பிரேக் பண்ணி தான் புட்டு எடுத்துருக்கலாம். லோ பிரேக் ஆகலை.
லோ உள்ளே வந்ததுனால நம்ம கால் ஆப்ஷன், இன்னொன்று மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே வந்ததுனால கால் ஆப்ஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். நம்ம பார்க்கும்போது 9:45க்கு மார்க்கெட் இருந்த இடம் 21,580. அப்போது 21,550 காலும் 21,600 புட்டும் தான் இந்த மணி. மார்க்கெட் வந்து ரிக்கவர் ஆகி லோவை பிரேக் பண்ணாமல் ஓப்பனை தாண்டும் போது நம்ம காலை தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அதனால் நம்ம காலை தான் போய் பார்த்தோம். ஓகேங்களா, 21,550ன்ற காலை தான் நம்ம சூஸ் பண்ணோம் 20 மினிட்ஸில். ஓகேங்களா, அவன் தான் ஆக்சுவலாக வந்து சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணான், நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணான். ஓகேங்களா, ஆனால் இவ்வளோ தூரம் பெரிய ரேலி ஆகுமா, மேலே மூவ் ஆகுமானா நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் நம்ம என்ட்ரி கிடைக்குது, எடுக்கிறோம். ஃபஸ்ட் டார்கெட் 15 பாயிண்ட், செகண்ட் டார்கெட் 15 பாயிண்ட், அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையானது. அது கிடச்சிச்சா வெளியே வந்துடும். புல் பேக்கில் வந்து நின்றுது அப்படின்னா நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு விட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, இவ்வளோ தான் நம்மளோட வேலையே. மற்றபடி அதே மாதிரி ஒரு என்ட்ரியை வந்து நம்ம முன்னாடியேவும் டிசைட் பண்ண மாட்டோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகி 15 நிமிஷத்தில் இன்ட்ராடேயில் என்ன சொல்லுதோ, ப்ரீமியம் என்ன சொல்லுதோ, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லுதோ பார்த்து அதை வச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். அட்வான்ஸ் லெவல் என்ன சொல்லுதோ அதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். மற்றபடி நம்ம வேறு இண்டிகேட்டரோ, வேர்ல்டு நியூஸோ, FII டேட்டாவோ, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ எதுவுமே பார்க்க மாட்டோம் நம்ம. ஓகேங்களா, ஓகே. அதனால் நம்ம 550 காலை சூஸ் பண்ணோம். மார்க்கெட் ரிக்கவர் ஆகி மேலே வந்ததுனால இவன் இன்னொரு விஷயம், இவன் எக்ஸாக்டாக சப்போர்ட்லேயே இருந்தான். ஓகேங்களா, அப்போது நம்மளுக்கு இங்கேயே தான் என்ட்ரி. ஓகேங்களா, இங்கே என்ட்ரி. ஆனால் இவன் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தவன். ஓகேங்களா, அதாவது 21,550 காலோட ஓப்பன் ப்ரைஸ் 138. ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் 138 வரைக்கும் தான் நம்ம டார்கெட் வைக்க முடியும். ஏன்னா நம்ம இதை உடைப்பானான்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா, அப்போது அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகுது. எதனால் நம்ம இவனை எடுக்கிறோம்? மார்க்கெட் லோவை பிரேக் பண்ணல, லோவை பிரேக் பண்ணி லோ உள்ளே வருது, ஓப்பனுக்கு மேலே போகிறான். அப்போது பாசிட்டிவாக மாறுது மார்க்கெட். அப்போது கால் ஆப்ஷனை தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஓகே. அது ஃபஸ்ட்டு ரீசனு. செகண்ட், கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கானா அப்படின்னு கேட்டால் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருக்கிறான், வீக்கு தான். ஆனால் அட்வான்ஸ் லெவல் மேலே இருந்தாலே போதும் நம்மளுக்கு. ஓகேங்களா, என்ட்ரி எடுக்கிறதுக்கு அட்வான்ஸ் லெவல் மேலே இருந்தாலே போதும். ஓகேங்களா, கரெக்டாக இவன் பாருங்கள் அதில் தான் சப்போர்ட் எடுக்கிறான். மார்க்கெட் பாசிட்டிவ் இருந்தால் தான் இந்த சினாரியோவில் நம்ம எடுக்கணும். மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தால் இந்த சினாரியோ எடுக்கணும்னா பார்த்து வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். ஓகேங்களா, மார்க்கெட்டும் பாசிட்டிவ், இவனும் க்ளீனாக வந்து அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலாம். அதனால் இவனை நம்ம சூஸ் பண்ணணும். இதுக்கு இப்போ 21,550 காலை சூஸ் பண்ணும்போது இவனை மேலே போகாமல் தடுக்கிறவன் 21,600 புட்டு தான். ஓகேங்களா, அவன் தான் வந்து மேலே போக விடாமல் தடுப்பான். மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும்போதே நெகட்டிவாக இருக்கும்போது ஆக்சுவலாக எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை, ஓப்பனுக்கு கீழே எல்லாமே ஓப்பனுக்கு கீழே நெகட்டிவில் இருந்தது மார்க்கெட்டு. ஆனால் லோ பிரேக் ஆகலை. ஓகேங்களா, அந்த டைமில் புட் ஆப்ஷன் வந்து மார்க்கெட் நெகட்டிவ்னா புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே தானே இருக்கணும். ஓகேங்களா, 21,600 புட் ஆப்ஷனோட ஓப்பன் ப்ரைஸ் இது 138. இதை தாண்டவே இல்லை பாருங்கள். 15 நிமிஷமாக 20 நிமிஷமாக தாண்டவே இல்லை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அதாவது மார்க்கெட் ஆல்ரெடி காட்டிட்டான் லோ பிரேக் பண்ணாமல். அதாவது எப்படி ஒரு மார்க்கெட் வந்து என்ன நடக்க போகுது, மேலே போக போகிறானா, கீழே போக போகிறானா, இல்லை ரேஞ்ச் ஆக்க போகிறானா அப்படின்றத மார்க்கெட் க்ளீனாக சொல்லிவிடுவான் 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில். மிஞ்சி போனால் ஒரு 1/2 ஹவரில் சொல்லிவிடுவான். நம்ம உஷாராக அதை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா, அதாவது ப்ரீமியம் நெகட்டிவ். ஓகேங்களா, அதாவது மார்க்கெட் வந்து 21,580 ஓப்பன் ப்ரைஸ், ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே எல்லாமே நெகட்டிவ். அப்போது புட் ஆப்ஷன் சேமாக பாசிட்டிவாக தானே இருக்கணும். புட் ஆப்ஷன் என்ன பண்ணணும்? ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே தான் இருந்தான். ஆனால் ஓப்பனுக்கு மேலே தானே இருக்கணும். மெயின் ஓப்பனுக்கு மேலே தானே இருக்கணும். மார்க்கெட் நெகட்டிவ்னா புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே தானே இருக்கணும், ஓப்பனுக்கு கீழே இருக்கணும். அப்போ இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகேங்களா, இன்னொன்று, அவன் லோவை வந்து தக்க வைக்கிறான். யார்? மார்க்கெட் லோ கிட்ட இருக்குது மார்க்கெட்டு. ஆனால் ப்ரீமியம் பாருங்கள், 21,600 புட்டு இந்த மணி ப்ரீமியமு. எங்கே இருக்குது, இவன் எங்கே இருக்கிறான் பாருங்கள். மார்க்கெட் லோ கிட்டே இருக்கும்போது இவன் கிட்டே இருக்கணுமா இல்லையா? புட் ஆப்ஷன் லோவை உடச்சா இவன் உடச்சிடுவான்.
ஆனால் மார்க்கெட் லோவை உடைக்கலைன்னும் போது லோ கிட்ட இருக்கும்போது இவன் லோ கிட்ட தானே இருக்கணும், ஹை கிட்ட தானே இருக்கணும். ஆனால் இவன் பாருங்கள் எங்கேயோ சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறான் நடுவில். அப்போது மார்க்கெட் லோவை பிரேக் பண்ணலன்னும் போது இவன் ஹையை பிரேக் பண்ண மாட்டான்றது தான் இதை காட்டுது இல்லையா. இவன் கிட்டே இருந்தால் இவன் பிரேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, மார்க்கெட்டும் லோவை பிரேக் பண்ண சான்ஸ் இருக்குது. ஆனால் இவன் தூரமாக இருக்கும் போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவன் இவ்வளோ தூரம் வந்து ஐயை கட் பண்ணணும். இவன் ஐயை கட் பண்ணிட்டானா மார்க்கெட் கண்டிப்பாக லோவை பிரேக் பண்ணும். ஓகேங்களா. அப்போது இவன் இவ்வளோ லாங்காக இருக்கும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் மார்க்கெட் கண்டிப்பாக லோவை பிரேக் பண்ணாது அப்படின்ட்டு. ஓகேங்களா. இது செகண்ட் சினாரியோ. இன்னொன்று மெயினான இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறது. ஓகேங்களா. மார்க்கெட் நெகட்டிவ்னால் இவன் பாசிட்டிவாக தானே இருக்கணும், ஓப்பனுக்கு மேலே தானே இருக்கணும். இவன் ஏன் ஓப்பனுக்கு கீழே இருக்கான், இதுதான் ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா. அப்பயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவன் புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு. ஓகேங்களா. இது மெயின் சினாரியோ. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 21,600 புட் ஆப்ஷனோட ஓப்பன் ப்ரைஸ் இது. ஆக்சுவலாக நான் தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் 101 இவனுக்கு. ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே க்ளீனாக இவன் பாசிட்டிவாக தான் இருந்தான். ஆக்சுவலாக வந்து 21,600 புட்டு, மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்னும் போது புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக தான் இருக்கணும். இவன் பாசிட்டிவாக தான் இருந்தான். அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் 101 வந்து ஓப்பன். ஆனால் மெயினாக இவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்டணும். 138ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா. இதை தான் நான் தப்பாக சொல்லிட்டேன், சாரி. அட்வான்ஸ் லெவலில் நான் ஓப்பன் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டேன், சாரி. கரெக்டாக பாருங்கள், இவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்டலை. நம்மளோட ரூல் என்ன, மார்க்கெட் நெகட்டிவ், புட் ஆப்ஷன் பாசிட்டிவ். ஓகே, க்ளீனாக இருக்குது என்ட்ரி. ஆனால் அட்வான்ஸ் லெவலில் தாண்டினா தான் என்ட்ரி நம்மளுக்கு. இவன் அட்வான்ஸ் லெவலில் 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் தாண்ட முடியல, மேலே போய்ட்டு கீழே தான் வந்திருக்கான். மெயின் ரீசன் இவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியாமல் கீழே உடைக்கிறான். அதனால தான் வந்து நம்ம கால் ஆப்ஷனையே சூஸ் பண்ணோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் திருப்பியும் ஓப்பனையும் உடைச்சிட்டான். அதாவது பாசிட்டிவாக இருந்த புட் ஆப்ஷனை அவன் ஓப்பனை உடைச்சிட்டான். அட்வான்ஸ் லெவலில் கீழே ஆல்ரெடி அட்வான்ஸ் லெவலில் கீழே காலையிலேயே உடைச்சிட்டான். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவரில் அவனோட ஓப்பனையும் உடைச்சிட்டான். ஓப்பனை உடைச்சி புல் பேக், க்ளீன் புல் பேக். எத்தனை மணிக்கு, 10:40க்கு. இந்த இடத்துல கூட நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இங்கே எடுக்க முடியலனா கூட, உங்களால் தெரியாமல் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகியிருந்தீங்கன்னா கூட இங்கே எடுக்கலாம். 2 புல் பேக், ஒரு புல் பேக்கை தான் நம்ம எடுக்கணும். கரெக்டாக 10:40க்கு ஒரு புல் பேக்கு, 11:30க்கு ஒரு புல் பேக். ஓகேங்களா. ஓகே, இப்போது இந்த செல், அதாவது புட் ஆப்ஷனை நம்ம ஏன் எடுக்கலைன்றதுக்கு க்ளீனாக சொல்லிட்டோம். ஓப்பன்லேயே இவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைச்சிட்டான், ஓப்பனை கீழே உடைச்சிட்டான். ஓகேங்களா. அதனால தான் இவனை நம்ம எடுக்கலை. கால் வந்து க்ளீனாக வந்து எல்லாமே க்ளீனாக இருந்தது. மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே வந்து பாசிட்டிவாக இருந்ததுனால தான் காலை சூஸ் பண்ணோம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், க்ளீனாக அதே 10:30 மணிக்கு என்ன நடந்திருக்கு பாருங்கள். க்ளீனாக 10:30 மணிக்கு அவன் வந்து புல் பேக்கில் வந்தானா, அட்வான்ஸ் லெவலுக்கு ஓப்பனை கீழே உடைச்சிட்டு புல் பேக்கில் இவன் க்ளீனாக பாருங்கள் அதே மாதிரி இவன் மேலே போயிட்டு கீழே வந்து, ஏன்னா 138ன்றது ஓப்பன் ப்ரைஸு, ஓப்பன் வரைக்கும் தான் இவனால் போக முடியும். ஓப்பனை உடைச்சா அடுத்த லெவல் போவான், அடுத்தது ப்ரீவியஸ் வரைக்கும் போவான். ஆனால் ஓப்பனை காலையில் உடைக்கல இவன். இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்தால் ஓப்பன் தான் டார்கெட்டு. இவன் இதில் போய் டார்கெட் கொடுத்துட்டு திரும்பி புல் பேக் வரான். இங்கே எடுத்துருக்கலாம். அதே அட்வான்ஸ் லெவலில் கரெக்டாக புல் பேக் வரான். அவன் லெவலை கீழே உடைக்கிறான். யார், 21,600 புட்டு லெவலை கீழே உடைச்சி அவன் புல் பேக் ஆகும்போது இவன் க்ளீனாக இதில் வந்து சப்போர்ட் ஆகிறான். அவன் ரெசிஸ்டன்ஸில் முட்டுறான், இவன் சப்போர்ட்டில் முட்டுறான். அப்போ இவனை தானே எடுக்கணும். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி 10:40க்கு ஒரு என்ட்ரி, 11:30 மணிக்கு ஒரு என்ட்ரி தான் நம்மளுக்கு கணக்கு. இந்த என்ட்ரி, ரெண்டாவது என்ட்ரி நம்ம எடுக்க மாட்டோம். ஒரே ஒரு என்ட்ரி தான் புல் பேக்கில் எடுப்போம். 105னா கூட 135, 30 பாயிண்ட் ரொம்ப அசால்ட்டாக கொடுத்தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பியும் புல் பேக் வந்தது. இந்த புல் பேக்கில் நம்ம எடுக்கும்போது தான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸே போடணும். இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம். ஓகேங்களா. இங்கே போட்டிருந்தால் இங்கே நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டால் கண்டிப்பாக அடிச்சிட்ருப்பான். ஆனால் ரெண்டாவது வாட்டி நீங்கள் போட்டு ஓகே அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகுதே, சின்ன ஸ்டாப் லாஸ் தானே. இப்போ நீங்கள் இதில் மீட் ஆகி எடுக்கிறீங்கன்னா எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வரும், 100ல் எடுத்திங்கன்னா 90 தான், 10 பாயிண்ட் தான். அப்போ நீங்கள் இங்கே எடுக்கிறீங்கன்னா இந்த இடத்துல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு இருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பாயிண்ட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட 90 பாயிண்ட். ஆல்ரெடி 30 பாயிண்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் வந்து ஒரு சும்மா எடுக்கிற மாதிரி என்ட்ரி. இதெல்லாம்
இவனை எடுக்கும்போது இவன் ஆப்போனண்ட் வீக்காக இருக்கணும். அவன் வீக்காக தான் இருந்தான். 21,600 புட்டு க்ளீனாக அவன் ஓப்பனை உடச்சி அட்வான்ஸ் லெவலில் உடச்சி அவன் வந்து ரெசிஸ்டன்ஸில் முட்டியிருக்கலாம், இவன் சப்போர்ட்டில் இருக்கணும். அந்த மாதிரி யாரை நீங்கள் எடுத்தாலும் ஆப்போனண்ட் வீக்காக இருக்கணும். அவன் ஓப்பனுக்கு கீழே அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே முட்டின்னு இருக்கும்போது இவனை போய் எடுத்தால் தான் எந்த ஒரு என்ட்ரியாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் கால் எடுக்கும்போது அதேமாதிரி புட்டை எடுத்தாலும் சேம் அதேமாதிரி கால் வீக்காக இருக்கணும், காலை எடுத்தாலும் புட்டு வீக்காக இருக்கணும். இவ்வளோ தான் கான்செப்டே. ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஓகேங்களா? எவ்வளோ க்ளீனாக போயிட்டு புல் பேக் ஆகி ஓப்பனை உடச்சோன்னே பாருங்கள், புல் பேக் ஆகிறான். புல் பேக் ஆகி அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் நம்ம டார்கெட் வைக்கலாம். இந்த இடத்துல போனோன்னா இங்கே ஒரு கேண்டில் நிற்கிது பாருங்கள், ஸ்லோவாக. ஏன்னா ஒரு இடத்துக்கு போகும்போது ரெஸ்பெக்ட் பண்ணணும். மார்க்கெட்டு நின்று தான் போவோம் பாருங்கள், ஒரு கேண்டில் நின்று தான் போகுது பாருங்கள். நீங்கள் இங்கே 138 எடுத்தீங்கன்னா 250 டார்கெட், அவ்வளோதான், வெளியே வந்துடணும். ஒரு இடம் போகும்போது 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு எடுக்க வேண்டியது தான் க்ளீனாக. ஆனால் இவன் எடுக்கும்போது ஆப்போனண்ட்டு லெவலில் கீழே ஓடிக்கணும், இவன் மேலே ஓடிக்கணும். சேம் சினாரியில் தான் இருந்தான் க்ளீனாக. அங்கங்கே இருக்கிற இந்த மணி புட் ஆப்ஷன் எல்லாமே லெவலில் கீழே உடச்சிக்கிட்டே வந்தான். இவன் கால் எல்லாமே மேலே உடச்சிக்கிட்டே போனான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? ஆக்சுவலாக காலை சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்ன? க்ளீனாக வந்து மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தது, அதுக்கப்புறம் பாசிட்டிவாக மாறிச்சு. ஓகேங்களா? எதனால் பாசிட்டிவாக மாறிச்சு? லோவை கிட்டே இருக்கும்போது நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. லோ கிட்டேயோ ஐ கிட்டேயோ மார்க்கெட் இருக்கும்போது அந்த லோவை உடைக்கிறானா இல்லை லோக்குள்ளேயே வரானா, அதேமாதிரி ஐயில் இருக்கும்போது ஐயை உடைக்கிறானா ஐக்குள்ளே வரானா செக் வெயிட் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் என்ன ஏதாச்சும் ஒன்று நடந்தே தீரும். ஒன்று மேலே போவோம் இல்லை கீழே போவோம், இதுதான் நடக்க போகுது. இல்லை ரேஞ்ச் ஆக்குவானுங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? பார்த்துட்டு நம்ம வெயிட் பண்ணி அவன் வந்து மேலே லோக்குள்ளேயே வந்ததுனால தான், ஓகே மார்க்கெட் லோக்குள்ளேயே வந்து ஓப்பனை தாண்டினதுனால தான் இவனை எடுத்தோம், நம்ம காலை எடுத்தோம். அங்கே இருந்த இந்த மணி கால் ஆப்ஷன் இவன் தான். இன்னொன்று இவன் இந்த மாதிரி ஆக போகிறான்றதுக்கு மெயின் ரீசன் அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் இருந்தான். இவன் க்ளீன் சப்போர்ட்டில் இருந்தான். ஓகேங்களா? அப்பயே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம், இவன் ரொம்ப நேரம் அட்வான்ஸ் லெவல் சஸ்டெயின் ஆனாலே இவன் சப்போர்ட்டில் இருக்கும்போது இவனோட ஆப்போனண்ட் 21,600 புட்டு க்ளீனாக ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறான். ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சி முட்டின்னு இருக்கான். அதிலே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம், அவன் க்ளீன் ரெசிஸ்டன்ஸ், இவன் க்ளீன் சப்போர்ட்டு. மேலே போகிறவன் சப்போர்ட்டில் தான் இருப்பான், கீழே வரவன் ரெசிஸ்டன்ஸில் இருப்பான். அதிலே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் மார்க்கெட் கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறான் அப்படின்ட்டு. இன்னும் இவ்வளோ டீப்பாக, அதாவது இவ்வளோ விளக்கம் கொடுக்கறதோட சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போகலாம், நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி. ஓகேங்களா? மேலே போகிறவன் அட்வான்ஸ் லெவலில் மேலே உடைக்கணும், கீழே போகிறவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கணும். சிம்பிள். இதை ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இவன் மேலே போகிறவன் க்ளீனாக மேலே உடச்சி தானே புல் பேக்கில் வரான். அதேமாதிரி 21,600 புட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவன் கீழே உடச்சி தானே புல் பேக் ஆனான். அவ்வளோதான் விஷயம். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் பழகினா போகும். மார்க்கெட் ஓப்பன் ஆகி 15 மினிட்ஸில் மார்க்கெட் என்ன ரேட்டில் இருக்கோ அதுக்கு கீழே இருக்க கால் ஆப்ஷன் தான் இந்த மணி, மேலே இருக்கிற புட் ஆப்ஷன் தான் இந்த மணி. இதை நீங்கள் பார்த்துங்க. அதை வச்சு நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான் என்ட்ரி. ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். ஓகேங்களா? இன்னொன்று, மார்க்கெட்டை 15 நிமிஷம் எதுக்கு பார்க்குறோம்? நம்ம என்ன நடக்குது மார்க்கெட்டில்? நெகட்டிவாக போகிறான்னா பாசிட்டிவாக மாறுறான், நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாறுறானா, இவ்வளோ தான் விஷயம். மார்க்கெட் நெகட்டிவாக ஓப்பன் ஆகுது, அவன் நெகட்டிவாகவே இருக்க போகிறானா இல்லை பாசிட்டிவாக மாறுறானா அப்படின்றத நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க. அந்த 15 நிமிஷம் டைம் அதுக்கு தான். ஓகேங்களா? இதுதான் விஷயம். ஓகேங்களா? இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி சூப்பராகவே இருந்தது என்ட்ரி. நல்ல ஒரு சூப்பரான மார்க்கெட்டு தான். இதுதான் வந்து இன்ட்ராடே ட்ரேடுன்றது. அந்த டைமில் என்ன நினைக்கிறோமோ நம்ம என்ன நடக்குதோ அதை பண்ணிவிட்டு போகணும். ஓகேங்களா? மார்க்கெட் என்னவோ செல் ட்ரெண்டில் தான் இருக்குது, ஆனால் இன்றைக்கி பை ஆச்சு பாருங்களேன். இதுதான் விஷயம். இன்ட்ராடேயில் இதுதான் மெயின் மேட்ரே. நீங்கள் செல்லு நினச்சிங்கன்னு செல்லை மட்டும் பார்த்தீங்கன்னா எதாவது நடக்காது. இன்ட்ராடேவை பொறுத்தவரைக்கும் எது நடக்குதோ அந்த டைமில் எது நடக்குதோ அது பண்ணலாம். நாளைக்கு ஃபுல்லாக செல்லே ஆகலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நடக்கும். ஆனால் பொசிஷனில் இருக்கிறவங்க அந்த ஹையில் செல் அடித்தவங்க வெயிட் பண்ணினே இருப்பாங்க. 22,050 22,000 செல் அடித்தவங்க வெயிட் பண்ணின்னு தான் இருப்பாங்க. அவங்க 21,500க்கு வந்தவொடனே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க புக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்க குறைஞ்சது 500 பாயிண்ட்லாம் டார்கெட் வைக்க மாட்டாங்க. குறைஞ்சது ஒரு 700 பாயிண்ட் 800 பாயிண்ட் கீழே இறங்குற வெயிட் பண்ணுவாங்க அவங்க. ஓகேங்களா? இதுதான் அவங்களோட பிளானிங்காக இருக்கும். ஓகேங்களா? அதனால் அவங்க ஒரு செல் அடிச்சுட்டு அப்படியே விட்ருவாங்க, அவ்வளோதான். அப்படியே அதை அந்த டார்கெட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இதுதான் அவங்களோட கான்செப்டே. அது 15 நாள் ஆனாலும் சரி, 1 மாதம் ஆனாலும் சரி. அது ஸ்டாப் லாஸ் ஆச்சா விட்ருவோம், அவ்வளோதான். அதோட நெக்ஸ்ட் அப்போ தான் நெக்ஸ்ட் என்ட்ரி. இல்லை டார்கெட் வச்சாலும் அதோட நெக்ஸ்ட் என்ட்ரி. அவங்க வச்சுக்கிற ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு என்ட்ரினா இப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய ஃபண்டு வச்சுக்கிறவங்க ஒரு 4-5 என்ட்ரி பொசிஷனில் அதே மாதிரி வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்று டார்கெட் அடிக்கணும், இல்லை ஸ்டாப் லாஸ் அடிக்கணும். இது வந்தால் தான் அவங்க கட் பண்ணிவிட்டு அடுத்த என்ட்ரிக்கு போவாங்க. ஒரு வருஷத்துக்கு இத்தனை என்ட்ரின்னு அவங்க பிளான் பண்ணுவாங்க. 1,00,000 ரூபாய்க்கு ஒரு என்ட்ரி தான் அப்படின்னா 5 லட்ச ரூபா வச்சுன்னா 5 என்ட்ரி எடுப்பாங்க ஒரு வருஷத்துக்கு, அவ்வளோதான்.
அதாவது ஒரு என்ட்ரி முடிஞ்சவொடனே அடுத்தடுத்த என்ட்ரி போவாங்க. ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ என்ட்ரின்னு கணக்கு வச்சு கரெக்டாக பிளான் பண்ணி, கரெக்டாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி கரெக்டாக பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் அவங்களுக்கு டைமிங் இருக்கும். அதுதான் பொசிஷன் என்ட்ரின்றது. அதாவது ஒரு என்ட்ரி எடுக்கிறாங்கன்னா, அது புல் பேக் வரும்போது தான் அவங்க என்ட்ரியோட பாயிண்ட்டே இருக்கும். அப்போது பிரேக் அவுட் நடக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த பேட்டர்ன் வந்துச்சு, பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு. அப்போ அந்த இடம் புல் பேக் எப்போ வருதோ அவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அவங்க க்ளீனாக வெயிட் பண்ணி ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, டார்கெட் எவ்வளோ, அப்போ அதுக்கு எவ்வளோ ஃபண்டு வேணும் எல்லாமே பிளான் பண்ணி வச்சு பொறுமையாக பண்ணுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கும். அதேமாதிரி டார்கெட் அடிக்கிறதுக்கு பொறுமையாக வெயிட் பண்ணி பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் பொசிஷன் என்ட்ரி. ஓகேங்களா? இந்த மாதிரி இவ்வளோ பொறுமையாக யாரெல்லாம் இப்போல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா? பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதாவது பெரிய பேங்கர்ஸ், மார்க்கெட்டே மாற்றுறாங்க இல்லையா, பெரிய பெரிய மல்டி ட்ரேடர்ஸ் அவங்க தான் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. ரீட்டைல் ட்ரேடர் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அவங்க ஸ்கேல்பிங் தான். இன்ட்ராடேல இப்போ இந்த நம்ம ஸ்ட்ராட்டஜியை வச்சு பண்ணுறாங்க, இதுதான் அவங்க பண்ணக்கூடிய விஷயம். ஓகேங்களா? டக்கு டக்குன்னு என்ட்ரி இன்றைக்கி இப்போ பை ஆகுதா பை, செல் ஆகுதா செல்லு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1 ஹவரில் பை ஆகுதா பை எடுப்பாங்க, செல் ஆகுதா செல் எடுப்பாங்க. மாற்றி மாற்றி எடுத்து ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களோட இது. அதில் வந்து லாஸும் வரும், கெயினும் வரும், அப்படியே மாறி மாறி வரும். ஆனால் அதுலேயும் க்ளீனாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி க்ளீனாக ஒரு கரெக்டாக என்ன ஸ்டைலோ அந்த ஸ்டைலில் மட்டும் வந்தால் என்ட்ரி எடுப்பாங்க, இல்லை எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சொன்ன மாதிரி எஸ்டர்டே ஐ பிரேக், எஸ்டர்டே லோ பிரேக், எஸ்டர்டே ஐக்குள்ளே வருது, எஸ்டர்டே லோக்குள்ளே வருது. ஓகேங்களா? இந்த மாதிரி சில விஷயம்லாம் இன்க்ளூட் பண்ணி க்ளீனாக எடுப்பாங்க என்ட்ரி. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், ஓகே. இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் எடுத்துருக்கணும் காய்ஸ். திருப்பியும் சொல்கிறேன், இந்த கோர்ஸ் எல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், வாங்கணும்னு நினைக்கிறோம், நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.